வயநாடு மண் சரிவுல சிக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணொருத்தங்க உயிரிழந்திருக்கிறது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் முடிஞ்சு வயநாடுக்கு குடிபெயர்ந்த பெண் தன்னுடைய கணவர் குழந்தையோட மண் சரிவுல சிக்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. நீலகிரி மாவட்டம் குன்னூர் கரன்சி பகுதியை சேர்ந்தவங்க ரவிச்சந்திரன் சந்திரா தம்பதி. இவங்களுடைய மகள் 26 வயதான கௌசல்யா கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வயநாடு பகுதிக்கு திருமணம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. சூரமலை பகுதியில தன்னுடைய கணவர் பிஜூஸ் மற்றும் 1 வயது குழந்தையோட அவங்க வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் வயநாட்டுல ஏற்பட்ட மண் சரிவுல சிக்கி கௌசல்யா மற்றும் பிஜூஸ் குழந்தை உட்பட 3 பேரும் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. தங்களுடைய மகள், மருமகன், பேரக்குழந்தை உயிரிழந்த கேள்விப்பட்டு உடனடியா அவங்க கிளம்பி வயநாட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க 3 பேருடைய உடலையும் அடக்கம் செஞ்சுட்டு மறுபடியும் ஊர் திரும்பி இருக்காங்க. இந்த விபத்து தொடர்பான தகவலை டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா தான் அவங்கள தேடி கேரளாவுக்கு போயிருந்திருக்காங்க. அங்க 3 பேருடைய உடலையும் அடையாளம் கண்டு அங்கேயே அடக்கம் செஞ்சுட்டு மறுபடியும் குன்னூர் வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அங்க இவங்களுடைய உடலை அடக்கம் செய்யறதுக்கு உதவி செஞ்ச கேரள அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சு கொடுத்த பெண் தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோட மண் சரிவுல சிக்கி உயிரிழந்திருக்கிறது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கர்நாடக மாநிலத்தில இருந்து தக்காளி சரக்கு ஏத்திட்டு ஒரு பிக்கப் வாகனம் சத்தியமங்கலம் மைசூர் சாலையில வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்து இருக்கக்கூடிய புதுவடவள்ளி முருகன் கோயில் பகுதியில வந்துட்டு இருக்கும் போதுதான் சத்தியமங்கலத்திலிருந்து பண்ணாரி நோக்கி வந்த ஒரு கார் வளைவுல திரும்பும் போது அந்த சரக்கு வாகனத்து மேல மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. அப்போ பின்னாடி வந்த இன்னொரு காரும் இந்த கார் மேல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. கார்ல பயணம் செஞ்ச 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்ததா சொல்லப்படுது. மேலும் ஒரு நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. மீதம் 2 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. 2 கார்கள்ல பயணம் செஞ்சவங்க கல்லூரி மாணவர்கள் அப்படின்னும் 10 பேர் கல்லூரி விடுமுறை அப்படின்றதுனால ஆசனூர் பகுதியில சுற்றுலாவுக்கு போறதுக்காக ரொம்பவே சந்தோஷத்தோட போனதா கூறப்படுது. சந்தோஷமா நேரத்தை கழிக்க போனவங்க இப்படி சாலை விபத்துல சிக்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பா சத்தியமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க.